ஹாய் குட்டீஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் செகண்ட் ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் லெசன் 5 ஜம்போ த ஃப்ரெண்ட்லி எலிஃபண்ட் லெசனோட ஒர்க் ஷீட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார் ஷைன் புக்லேருந்து எடுத்த லெசன் இது. செகண்ட் ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் லெசன் 5 ஜம்போ த ஃப்ரெண்ட்லி எலிஃபண்ட் லெசன்லேருந்து ஒர்க் ஷீட் தான் பார்க்க போகிறோம். சினானிம்ஸ் பார்க்கலாம். Notice, attention, notice, attention, mud, clay, dirt, rope, cable, card, kind, generous. நோட்டீஸ்னா ஒரு விஷயத்த நம்ம அட்டென்ஷன் கொடுத்து பார்க்கறது, ஒரு விஷயத்த நோட் பண்றது நமக்கு எப்பவுமே அட்டென்ஷனா. அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு புக்ல லெசன் வாசிக்கணும்னா நம்ம புக்கை வந்து ரொம்ப தெளிவா பார்க்கணும். ஒரே ஞாபகமா புக்கை படிக்கணும்ன்ற இன்டென்ஷனோட பார்க்கணும். அதுதான் நோட்டீஸ்னா அட்டென்ஷன். அட்டென்ஷனோட உன்னை கவனிக்கிறது தான் நோட்டீஸ். மட்னா கிளே, டர்ட், இதெல்லாம் சேர்ந்து தான் மட் கிளே. சரிங்களா? மட் கிளேன்னு சொல்லுவாங்க. அதுல வாட்டரியா இருக்கும், கிளேயி சாயிலா இருக்கும், அதுல நிறைய டர்ட்டா இருக்கும். அதான் மட். கிளேயாவும் இருக்கும், டர்ட்டும் அதுல நிறைய இருக்கும். ரோப், கேபிள், கார்டு. ஓகேவா? ரோப்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பெரிய கயிறு மாதிரி இருக்க பொருள் தான் ரோப். இது கேபிள்னு சொல்லலாம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற பொருள்னு சொல்லலாம். கைண்ட், ஜெனரஸ். கைண்டா இருக்கிறது. ஜெனரஸ்ன்றது குட் மேன், குட் பிஹேவியரை தான் வந்து ஜெனரஸ்ன்னு சொல்லுவாங்க. கைண்ட்னா ஜெனரஸ். ஓகேவா? ரைட், ஆன்டனம்ஸ் பார்க்கலாம். Kind, cruel. Kind, cruel. Helpful and sympathetic. Helpful and sympathetic. Pull, push. Happy, sad. Kind, cruel ஆப்போசிட். கைண்டா இருக்கிறது ரொம்ப குரூவலா இருக்கிறது. கைண்ட்னா எல்லார்கிட்டயும் கைண்டா நடக்கிறது. குரூவல்னா என்னால இதை செய்ய முடியாது, எந்த கவலையும் இல்லாம யார் மனசையும் கஷ்டப்படுதுன்னு நினைக்காம பேசுறது, அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறது தான் குரூவாலிட்டி. ஹெல்ப்ஃபுல், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது. அன்சிம்பத்தட்டிக், எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கிறது. உனக்கு ஹெல்ப் தேவையா, அதுக்கு நான் ஆள் இல்லை, கிளம்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான். ஒரு பாவம் பார்க்காம அவங்க இவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்களேன்னு சொல்லி யோசிக்காம இருக்கவங்களுக்கு பேர் தான் அன்சிம்பத்தட்டிக். புல், இழு. புஷ்னா தள்ளு. ஹாப்பி, சந்தோஷமா இருக்கிறது. சேட்னா சோகமா இருக்கிறது. பாருங்க, அடுத்து பாருங்க. யங் ஒன்ஸ் ஃபார் த கிவன் அனிமல்ஸ். எலிஃபண்ட்க்கும் கவுக்கும் யங் ஒன் நேம் காஃப் தான். குட்டியோட பேர் தான் யங் ஒன் நேம்ஸ். எலிஃபண்ட் அண்ட் கவ்வோட யங் ஒன் நேம்ஸ் காஃப். டைகருக்கு கப். கங்காருக்கு ஜாய். ஹார்ஸுக்கு ஃபோல். ஹார்ஸுக்கு ஃபவுல். டக்குக்கு டக்லிங். டக்குக்கு டக்லிங். ஹென்னுக்கு சிக். ஹென்னுக்கு சிக். எலிஃபண்ட்டுக்கும் கவுக்கும் காப். டைகருக்கு கவ். கங்காருவுக்கு ஜாய். ஹார்ஸுக்கு ஃபவுல். டக்குக்கு டக்லிங். ஹென்னுக்கு சிக். அடுத்து பாருங்க. Write the past tense for the given words. அடுத்து என்ன பார்க்க போறோம்? Write the past tense for the given word. Come, came. Walk, walked. See, saw. Bring, bought. Cry, cried. இப்போ இந்த வேர்ட்ஸுக்குலாம் நம்ம past tense எழுதணும், அவ்வளவுதான். Come, came. Walk, walked. See, saw. Bring, bought. Cry, cried. அடுத்து பாருங்க, நம்ம frame the sentence தான் பார்க்க போறோம். Sink. Jumbo is sinking in a mud pond. Jumbo is sinking in a mud pond. இது நம்ம underline பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, jungles. Animals lives in the jungle. Animals lives in a jungle. அடுத்து பாருங்க, help. Jumbo likes to help others. Jumbo likes to help others. அடுத்து பாருங்க, kind. Being kind is a good manners. Being kind is a good manners. திரும்ப ஒரு முறை பார்க்கலாமா? Frame the sentence. Sink. Jumbo is sinking in a mud pond. Jungle. Animals live in the jungle. Help. Jumbo likes to help others. Kind.
being kind is a good manners. Circle the correct options. இங்க பாருங்க, circle the correct option. இப்போ this pencilனா நமக்கு ரொம்ப கிட்ட இருக்க ஒரு பொருள், அதுவும் சிங்குலரா இருக்குதுன்னா அப்படின்னா எஸ் சேர்க்காம ஒரே ஒரு பொருள் பத்தி சொன்னான்னா அது this pencil. அதாவது அந்த பென்சில் நமக்கு கிட்டவே இருந்ததுன்னா அதுதான் this pencil. இதை தான் நம்ம சர்க்கிள் பண்ணோம். those are birds. those are birds. இங்க பாருங்க, those are birds. ப்ளூரலா இருக்கணும், பிளஸ் அது நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கணும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம those யூஸ் பண்ணுவோம். நம்ம கிட்டக்க நம்ம கை எட்டுற இடத்துல இருக்க பொருள் எல்லாம் this is தான். நம்ம எடுத்து காட்டுறோம். this is pencil, this is pen, this is books. இந்த மாதிரி எடுத்து காட்டுற இடத்துல இருக்கிறது எல்லாம் this. thoseனா நமக்கு கொஞ்சம் தூரமா இருக்கணும், பிளஸ் ப்ளூரலா இருந்தா those போடணும். these are mangoes. these are mangoes. இங்க பாருங்க, ப்ளூரல் பிளஸ் பக்கத்துல இருக்கு, நம்ம கை கெட்டின தூரத்துல இருக்கு, பிளஸ் ப்ளூரலா இருக்கு. அதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்னா these are mangoes. அடுத்து பாருங்க, those are chairs. கொஞ்சம் தூரமா இருக்க பொருள் those are நம்ம வந்து சொல்றோம். அங்க பாருங்க சேர் இருக்கு, those are chairs. those are birds. அங்க பாருங்க, அங்க அப்படின்னு சொல்றது those. this வந்து சிங்குலர் பொருள், நம்ம கை கெட்டின தூரத்துல இருக்க பொருளுக்கு this சொல்லணும். ப்ளூரலா இருந்தா these சொல்லணும். ஓகே குட்டீஸ், அடுத்து என்ன பார்க்கலாம்? ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நேம் த கேரக்டர் ஆஃப் த ஸ்டோரி. நேம் த கேரக்டர், அதாவது இந்த ஜம்போ த ஃப்ரெண்ட்லி எலிஃபண்ட் லெசன்ல இருக்க கேரக்டர்ஸ் நேம்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஜம்போ, டஸ்டி, ஷைனி, சாட்டர், சாட்டர்ஸ் மதர் are the character in this story. நான் திரும்ப படிக்கிறேன். Name the characters of the story. Answer பாருங்க. Jumbo, Dusty, Shiny, Chatter, Chatter's mother are the characters in this story. Who was the Dusty? Answer. Dusty was a horse. Who was the Dusty? Dusty was a horse. Who helped the Jumbo at last? Who helped the Jumbo at last? At last, Dusty and his friend helped Jumbo. At last, Dusty and his friends helped Jumbo. ஜம்போவோட ஃப்ரெண்ட்ஸு, டஸ்டியோட ஷைனி, டஸ்டியோட ஃப்ரெண்ட் ஷைனி, அதுக்கப்புறம் சாட்டர், சாட்டர் அவங்க மதர், எல்லாரும் வந்து ஜம்போவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. Who was Chatter? Chatter was a little monkey. Who was Chatter? Chatter was a little monkey. Who are all helped Jumbo? யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க? இதுக்கும் இங்க பாரு, who helped the Jumbo at last? At last, Dusty and his friends helped Jumbo. இதை இப்படியும் ட்விஸ்டடா கேட்பாங்க, இப்படியும் இந்த கொஸ்டின் ட்விஸ்டடா கேட்பாங்க. Who are all helped Jumbo? Dusty and his friend Shiny, Chatter and his mother helped Jumbo. ஓகேவா? நீங்க தெளிவா கேள்வி படிச்சு ட்விஸ்டடான கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் சொல்லுங்க. Who helped the Jumbo at last? At last கடைசியில யார் ஜம்போக்கு ஹெல்ப் பண்ணா? At last Dusty and his friends helped Jumbo. இந்த கேள்விக்கு டஸ்டியும் அவ ஜம்போவோட ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லலாம். Who are all? இங்க மென்ஷன் பண்ணணும். ஆல்னு கேட்டாங்கன்னா நம்ம அவங்க நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணோம். Who are all helped Jumbo? Dusty and his friend Shiny, Chatter and his mother helped Jumbo. ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு குயிக் ரீகேப் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் சினானிம்ஸ் பார்க்கலாம். நோட்டீஸ், அட்டென்ஷன், mud, clay, dirt, rope, cable, cord, kind, generous. Antonyms பார்க்கலாம். kind, cruel, helpful and sympathetic. helpful and sympathetic. pull, push, happy, sad. young ones name பார்க்கலாம். எலிஃபண்ட்க்கும் கவ்வுக்கும் காஃப் தான். டைகருக்கு கப், கங்காருக்கு ஜோய், ஹார்ஸுக்கு ஃபவுல், டக்குக்கு டக்லிங், ஹென்னுக்கு சிக். அடுத்து பார்க்க போறது past tense. come, came, walk, walk, see,
saw, bring, bought, cry, cried. Frame the sentence. Sink. Jumbo is sinking in a mud pond. Jungle. Animals live in the jungle. Help. Jumbo likes to help others. Kind. Being kind is a good manners. Circle the correct option. This is a pencil. Those are birds. These are mangoes. அதாவது கை கெட்டின தூரம் கிட்ட இருக்கிறதுல சிங்குலர் ப்ராடக்ட்னா this. ப்ளூரல்னா தோ. these. ஓகே, தூரமா இருக்க பொருள் ப்ளூரல்ல இருந்ததுன்னா those தான். those are birds. those are chairs. அடுத்து பாருங்க, answer the following. Name the characters of the story. Jumbo, Dusty, Shiny, Chatter. Chatter's mother are the characters in this story. Who was the Dusty? Dusty was a horse. Who helped the Jumbo at last? At last, Dusty and his friend helped Jumbo. At last, who helped ன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளா இந்த ஆன்சர் கொடுத்துருங்க. Who was Chatter? Chatter was a little monkey. Who are all helped Jumbo? நல்லா கேளுங்க. Who are all ன்னு கேட்டாங்கன்னா இவங்க நேம் எல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணணும். Dusty and his friend Shiny, Chatter and his mother helped Jumbo. Dusty and his friend Shiny, Chatter and his mother helped Jumbo. Okay குட்டீஸ், தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே குட்டீஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒர்க் ஷீட் உங்கள் கிளாஸ் டெஸ்ட்டுக்கு, டாபிக் டெஸ்ட்டுக்கு, பீரியாடிக் அசஸ்மெண்ட்டுக்கு, டேர்ம் 1க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ இந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் லெசனை தனியாக எடுத்து புக் பேக் எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு லெசனை ரீட் பண்ணி தமிழில் எக்ஸ்பிளைனும் பண்ணுவேன். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒர்க் ஷீட்ஸும் அப்லோட் பண்ணுவேன். ஓகே குட்டீஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனோட உங்களை வந்து பார்க்குறேன்.